ஒரு ரம்யமான சூழலில் எடுத்த வீடியோங்கிறதுனால கொஞ்சம் ஆடியோ லோவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் தான் உங்கள் ராதிகா பாலா ஃப்ரம் வியட்நாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி, அண்ட் பர்டிகுலர்லி ஒருத்தர் அவர் துபாயிலேருந்து எனக்கு இமெயில் பண்ணியிருந்தாரு. லைக் அவங்க வியட்நாம் வரப்போகிறோம், அதுக்கு முன்னாடி நாங்கள் வியட்நாமுக்கு என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எனக்கு கைட் பண்ணுங்கன்னு அவர் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு இமெயிலில் பதில் போட்டுட்டேன். பட் அதை பார்த்த அப்புறம் எனக்கு என்ன தோணிச்சுன்னா, வீடியோவாக போட்டால் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுமே அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வியட்நாமுக்கு வரப்போகிறவங்க துபாயிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, மெயினாக என்னென்ன திங்ஸ் கொண்டு வரணுங்கிறத நம்ம முதல்ல மெயினாக அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம இந்தியன்ஸ் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இட்லி தோசை இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இட்லி மாவு இதெல்லாம் பண்ணணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வெட் கிரைண்டர் வேணும். வெட் கிரைண்டர் இங்கே கிடைக்காது. ஸோ வெட் கிரைண்டர் நம்ம ஒன்றுங்க, ஏன்னா நம்ம இட்லி தோசையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லா பாத்திரமுமே இங்கே கிடைக்கிறது. ப்ரெஷர் குக்கர் நம்ம ஊர் பிராண்டு ப்ரெஸ்டீஜ், பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி வேணும்னா கூட. ஸோ இங்கே ஹோச்சிமின் சிட்டியில் இந்தியன் ஃபுட் கார்ட் அப்படின்ட்டுன்னு ஒரு ஷாப் இருக்குது. கிட்ட இந்த வெசல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. லைக் இட்லி வைக்கிற அந்த இட்லி குண்டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இட்லி பேனு, இட்லி பிளேட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதையும் நீங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்துடலாம். லைக் வெட் கிரைண்டர், இட்லி குண்டா, இட்லி தட்டு இதையெல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். இங்கே நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் சொன்னால் மிக்சிங்க. மிக்சி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கரைச்சு சமைக்கிறவங்க. அதனால மிக்சி நம்ம ஊர் மிக்சி நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மிக்சி கூட நம்ம ஊர்லேருந்தே நீங்கள் நம்ம ஊர் பிராண்ட் மிக்சி கொண்டு வந்ததுன்னா அது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிரைண்டர், மிக்சி, அப்புறம் அந்த இட்லி பாத்திரம் இதையெல்லாம் நம்ம எசென்ஷியலாக கொண்டு வர வேண்டிய திங்ஸ். அப்புறமா குழிப்பணியாரம் பேன் இந்த ஊர்லேயும் கிடைக்கிறது நம்மளுக்கு. ஏன்னா இவங்களும் வேறு ஒரு டிஷ் அதே பேனை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்புறம் மற்றபடி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொண்டு வாங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா இங்கேயும் உங்களுக்கு நிறைய நான்ஸ்டிக்கு பாத்திரமெல்லாம் கிடைக்கிறது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஒரு 10 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேஸ் சிலிண்டர், அதுதான் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வர பில்டிங் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம ஊர்லேருந்து கொண்டு வர ப்ரெஷர் குக்கர் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு கொண்டு வரது நல்லது. அது தவிர க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் வரைச்சி கார்கோவில் கொடுக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னா வாங்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஆச்சி மசாலா அவங்களதும் இருக்குது, இந்தியா மார்ட் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா இந்தியன் ப்ராடக்ட்ஸுமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறமா இப்போ அந்த துபாயில் இருந்தவர் எனக்கு இமெயில் கேட்டதில் என்னென்னா, அவங்க ஒய்ஃப் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ டெலிவரியில் எப்படி இங்கே பண்ணிக்கலாமா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்தியன் ஃபேமிலிஸ் இங்கே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே நல்ல கைனகாலஜிஸ்ட் தான் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தாராளமாக இங்கே டெலிவரி கூட பண்ணிக்கலாம். ஹெல்ப்புக்கு வேணும்னா அவங்க பேரண்ட்ஸ் யாராவது வர வச்சுக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு தாராளமாக இங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பசங்களோட ஸ்கூலிங் பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய விஷயம், உங்கள் கம்பெனி ஸ்கூல் ஃபீஸ் ஸ்பான்சர் பண்ணுவாங்களான்னு கேட்கோங்க. ஏன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸும் ஃபீஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ கொண்டு வர வேண்டிய திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் லைக் நம்ம நிறைய பேர் ஆயுர்வேத மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் உங்களுக்கு காஃபுக்கு, கோல்டுக்கு, அண்ட் நம்ம ஊர் பேராசிட்டமால் அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கொரியரில் வரவழைச்சோன்னா இந்த நிறைய, ஏன்னா எனக்கு 2 வாட்டி மெடிசன்ஸ் இந்தியாவிலேருந்து வந்தப்போ எனக்கு ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. நிறைய அவங்கக்கிட்ட போய் பேசி தான் கார்கோ வந்தது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வரச்சியே அந்த 1 year உங்களுக்கு வேண்டியது கொண்டு வாங்க. அண்ட் தென் லேடிஸ் உங்களுக்கு சல்வார் கமீஸ், சுடிதார்ஸு, சாரீஸு, ப்ளவுசஸ் ரெடிமேடு இல்லை தைச்சு கொண்டு வரீங்களோ அதையெல்லாம் நீங்கள் அழகாக உங்களுக்கு தேவையானதை முதலே கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா
வியட்நாம் லேடிஸ் எல்லாம் நம்மளை விட சைஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்மால் சைஸ், அதனால நம்ம சைஸ் ட்ரெஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இப்போ நான் போட்டுருக்கிற ஸ்கர்ட் டாப்ஸ் ரெண்டுமே நான் இங்கே தான் வாங்கினது. ஸோ கிடைக்கும். பட் வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி உங்களுக்கு நினைச்சா வந்து மேக்ஸுக்கு போகணும், லைஃப் ஸ்டைலுக்கு போகணும் அந்த மாதிரி வாங்குறவங்க வந்து முதலே கொண்டு வரது நல்லது. அதுக்கப்புறம் வேஷ்டி, குர்தா, அப்புறமா வந்துட்டு இந்த நோம்பு சரடு, திரிநூல், அப்புறம் வந்து பூனல் போட்டுக்கிறவங்க வந்துட்டு அந்த பூனல் கயிறு, இந்த மாதிரி சாமானும் கொண்டு வரது நல்லது. பாத்ரூம் சொல்றச்சே நான் பண்ண மிஸ்டேக்ஸும் உங்களோட நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் சவுதி அரேபியா போகிறச்சே கூட அந்த பட்டக்கரை சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாங்கள் தெலுங்குல வந்து இடுக்கி சொல்லுவோம், அந்த பிடிச்சிக்கிறது பார்த்தீங்களா, அதை கொண்டு போக மறந்துட்டேன். அதே மாதிரி தான் வியட்நாம்லேயும். ஸோ அதை நீங்கள் வரைச்சி ஞாபகமாக அந்த மாதிரி சில இதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சரை ஒற்றின சில சமாச்சாரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் நம்ம வாங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அண்ட் உங்களுக்கு தேவையான சுவாமி படம், அப்புறம் வந்துட்டு பிந்தி ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா அந்த நெத்தி போட்டு ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. மஞ்சள், குங்குமம், அப்புறம் திருநீர் இதெல்லாம் நீங்கள் வரைச்சி பேக் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்திரம், அதான் எகெயின் நான் சொல்கிறது என்ன, உங்களுக்கு வேணும்னா நிறைய பேர் வந்துட்டு பால் காய்ச்சலுக்கு வந்து மில்க் குக்கர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மில்க் குக்கர் வேணும்னா மில்க் குக்கர், ப்ரெஷர் குக்கர், இட்லி பாத்திரம், இட்லி தட்டு, குழி பணியாரம். இங்கே நான் சொன்ன மாதிரி குழி பணியாரம் கிடைக்கிறது அவங்க வேற ஒரு டிஷ் பண்ணுறதுனால, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை தவிர உங்களுக்கு சிலது ரொம்பவே அவசியம், நான் டெவராட்டம்ல தான் குடிப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பாத்திரமும் கொண்டு வாங்க. ஸோ இது தவிர நீங்கள் வந்துட்டு காமனாக சில மிசிலேனியஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேர் ஸ்பெக்டிக்கல்ஸும் வாங்கின்னு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு கண்ணாடி உடைஞ்சது அப்படின்னா நீங்கள் திரும்பி போய் இன்னொரு ஃப்ரேம் வாங்கணும்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ ஒரு செட்டுக்கு 2 செட். அதே மாதிரி கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் 2 செட்டாக கொண்டு வந்துடுங்க. இதை எல்லாம் தாண்டி நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணி கொண்டு வந்தோம், சில விஷயங்கள் மறந்துட்டோம் அப்படின்னா இருக்கவே இருக்குங்க. நம்ம ஊர்லேருந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் 20 kgs வந்து கிட்டத்தட்ட 7,000 என்னவோ ஆகுது. அப்பப்போ ரேட்ஸ் மாறலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்லேருந்து இந்த சாம்பார் பொடி, ரசப்பொடி இதெல்லாம் உங்களுக்கு இன்பிட்வீன் காலி எடுத்து, இல்லை இன்பிட்வீன் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் தேவை அந்த மாதிரி தான் தாராளமாக நீங்கள் வந்து கொரியர் வர வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய சாமான் லிஸ்டெல்லாம் போட்டு கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இது தவிர பர்சனலாக சில ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய் தான் பிடிக்கும் அப்படின்னா அது வாங்கின்னு வந்துக்கோங்க. அப்புறம் வடம், வத்தல், அப்பளம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்தியன் சோஸில் அப்பளம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை. நம்ம ஊரில் வந்துட்டு அது என்ன கள்ளக்குறிச்சியிலேருந்து அப்பளம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அத்தன்டிக் அப்பளம் வடாமெல்லாம் நீங்கள் ஊர்லேருந்து வாங்கிடுவாங்க. மணத்தங்காளிக்காய் வத்தல், அப்புறம் சுண்டக்காய் வத்தல் இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க அதையெல்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. ஸோ எகெயின் இதை நான் மிசிலேனியஸ் இதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய், சுண்டக்காய், மணத்தங்காளிக்காய், அப்புறம் வேப்பிலை கட்டி பொடி இந்த மாதிரி சாமான் இது நார்மலாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எங்கே போகிறவங்களா இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஜவரிசி வடை, கோவில்பட்டி வேர்க்கடலை எல்லாத்தையும் இங்கே பேக் பண்ணி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வர முடியலைன்னா கொரியரில் வீட்டிலேருந்து அனுப்ப சொல்லுங்கள் த்ரூ போஸ்டல் சர்வீஸ். போஸ்டல் சர்வீஸ் மூலமாக நீங்கள் கொரியர் அனுப்புறது தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் அனுப்பிக்க சொல்லலாம் உங்கள் வீட்டிலேருந்து ஊரில் இருக்கிறவங்கள. அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வியட்நாமில் கூட நம்ம ஊரில் நகை போட்டுட்டு போனால் உள்ளே போட்டுக்கோன்னு நம்ம அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கோல்டு ஜுவல்லரி நிறைய வெளியில் போட்டுன்னு போக முடியாது. ஏன்னா டக்குன்னு யார் வேணால் வந்து ஸ்நாச் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அந்த பயம் இங்கே இருக்குது. இப்போ நான் கூட வெளியில் வந்தால் கோல்டு ஜுவல்லரி போட மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய கோல்டு ஜுவல்லரிலாம் இங்கே கொண்டு வராதீங்க. இப்போது வந்து நிறைய பேர் வந்து இமிட்டேஷன் இல்லைன்னா ஃபேன்சி ஆன்டிக் ஜுவல்லரி அந்த மாதிரி ஏதோ போட்டுக்கிறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் நகையெல்லாம் கொண்டு வரது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யாராவது வியட்நாம் வரணுங்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை செக்லிஸ்ட்டை நீங்கள் பார்த்து டிக் பண்ணி பேக் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. ஹாப்பி ஜேர்னி, வெல்கம் டு வியட்நாம். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் இமெயில் போடலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் போடலாம், நான் பதில் போடுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.